தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக அதனுடைய வெள்ளி விழா தமிழ் சார்ந்து அறிவியல் சார்ந்து நம்முடைய தொன்மையை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்கிற விதத்தில் ஒரு அமைப்பு, ஒரு மக்கள் இயக்கமாக, இது தமிழ்நாடு மட்டுமல்ல, அது மலேசியாவாக இருந்தாலும், அது கனடாவாக இருந்தாலும், இப்படி பல்வேறு நாடுகளில் இது போன்ற ஒரு இயக்கத்தை மிக சீராக நடத்தி இன்னைக்கு 25 ஆண்டுகளை கடந்து செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய இந்த வெள்ளி விழா நிகழ்வில் கலந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். இந்த பெருமை என்பது இந்த அரங்கத்தில் இருக்கின்ற எங்களுக்கு மட்டுமல்ல, பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற தமிழன் என்று தன்னை கருதக்கூடிய அனைவருக்குமான ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த விதத்தில் அவருடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வை தமிழ் சார்ந்து நம்முடைய ஐடென்டிட்டியை எடுத்து சொல்றதுக்கு ஒரு அமைப்பு, எந்த ஒரு பிரதிபலனும் எதையும் பார்க்காம நமக்காக உழைக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய இந்த முயற்சிகளை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 75 வருஷ பழமை வாய்ந்த இயக்கம் நம்முடைய இயக்கம். இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளவு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணா, ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளவு அனுபவம் பெற்றிருக்கின்றான். பலவிதமான 3-4 தலைமுறையை கடந்து நீங்க தொண்டர்களாக நாங்களாம் இருக்கிறோம். எங்களுடைய தாத்தா, எங்களுடைய அப்பா, எங்களுடைய சந்ததிகள்லாம் எங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் மூலமாக இன்றைக்கு பக்குவப்பட்ட தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம். 25 வருஷமா எத்தனையோ தடவை இந்த ஆலமரத்தை பிடுங்க பார்த்துருக்காங்க. அது இன்னும் அது விருட்சம் மட்டும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதான் சொல்றேன், அவங்க இன்னமும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கின்ற கல்வி முறையை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் படிப்பும் வேற வேற எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான். இந்த மண்ணும் மொழியும் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான். இதுல இருந்தாண்டா அவன் படிப்பே சொல்லி தராங்க அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, ஏதோ ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசுற மாதிரி இங்கேயும் அவர் பேசிட்டு போயிருக்காகத்தான் அதை நினைக்கிறேன். முதல்ல தமிழர்களையும் தமிழ் மண்ணையும் தமிழினத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க நீங்க அரசியல் பண்ண வாங்க அப்படிங்கறத என்னோட கருத்தாக நான் பார்க்கிறேன். திமுக அரசு கபட நாடக அரசு திரு விஜய் விமர்சனம் பண்ணாரு. முதலமைச்சர் அங்கிருங்கிற விமர்சனம் பண்ணாரு. இல்ல, இதுக்கு நேற்றே எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர்கள் சொல்லிட்டாங்க. ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஏறத்தாலும் ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியும், அவர் எப்படியெல்லாம் அடிபட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு தெரியும். ஸோ அப்படி வரும்பொழுது அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி பேசுறது அவருக்கே அது உகந்ததா? அதுதான் புதுசாக எங்கேருந்து வரல. தமிழர் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான், மாண்பு துணை முதலமைச்சரோட நண்பராக பழகிய குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் அது உணர்ந்து கொள்ள வேண்டும். மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னாது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது.